அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு ரீசெண்டாக குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமில் இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் நமக்கு அந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர். இதை எதுக்கு நான் குரூப் 4 படிக்கிறேன், நான் எதுக்கு இதை எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு யூனிட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஷின் தான் கேட்போம், இந்த யூனிட்லேருந்து இவ்வளோ கொஷின் தான் கேட்போம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மாற்றினதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய முதல் எக்ஸாம் அப்படின்றது இதுதான். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபியூச்சருக்கு நமக்கு யூஸ் ஆகும் மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்ன்றதை கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணாங்களான்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே. அப்போ தமிழ் உங்களுக்கு ரீசனிங் ரெண்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கல. 40, 60ன்னு சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே விட்டுரும். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கும் இருக்குது. அது நாங்கள் இன்னும் எக்ஸாம் நடக்கல, நடந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு 5 யூனிட் கொடுத்துருந்தாங்க, மொத்தம் 100 கொஷின் கொடுத்துருந்தாங்க. அதை நான் சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கொஷின் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக படிங்க, 6 யூனிட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி படிங்க அப்படின்றத நான் ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மெயின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 25% கேள்விகள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ முதல் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. 20 கொஸ்டின் கண்டிப்பாக அப்படியே பர்ஃபெக்டாக கேட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? தமிழ் சொசைட்டி, தமிழக விடுதலை போராட்ட வரலாறு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் உங்களுக்கு கவர்னன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு அதில் 30 கேள்வி கேட்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் 22 கொஷின் கேட்டாங்க. ஏன்னா ஸ்கீம்ஸ் இருக்குன்றப்ப உங்களுக்கு நிறைய யூனிட்ஸில் ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் போகிறதா அந்த யூனிட்டில் போகிறதா அப்படின்ற குழப்பம் வேணான்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த யூனிட்ல இருந்து 30 கொஷின் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு 22 கொஷின் கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட் 3 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு 15 கேள்வி கேட்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் 11 கேள்வி கேட்டாங்க. பேலன்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டும் அந்த 15 உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டேலி பண்ணி கொடுத்துட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்லேயே அதை அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து யூனிட் 4னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் அது கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அதில் 15 கேள்வி கேட்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு 20 கேள்வி கேட்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. 12 கொஷின் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல். 20 கொஷின் சொல்லி 12 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய ஸ்கீம்ஸ் யூனிட் 2 அண்ட் யூனிட் 4 இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஸ்கீம்ஸ் வரும். அப்படின்றதுனால நமக்கு மாற்றி போகிற மாதிரி இருக்கும். எதில் வேணால் நம்ம போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு காமனாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை தனியாக எடுத்து கொடுத்துரும். பேலன்ஸ் யூனிட் 5 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜாகிரஃபி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயும் ஜாகிரஃபிலேருந்து ரொம்ப கம்மி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம். இப்போ ரீசெண்டாக நமக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நல்லா படிங்க அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 15 கேள்வி சொல்லி 12 கொஷின் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் 3 கொஷின் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்க. அப்போ மொத்தம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 23 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சில நேரம் அது உங்களால் கண்டிப்பாக 20லேருந்து 25ன்னு சொல்லி சாலிடாக நம்மளால் சொல்ல முடியும். 20லேருந்து 25 கொஷின் உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்டால் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. நம்ம எந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் அதை பர்ஃபெக்டாக சொல்கிறோன்னா, யூனிட் 1 அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ அதை உங்களால் பர்ஃபெக்டாக பிரிக்க முடியுது. ஏன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் அந்த யூனிட்டை உங்களால் வேறு இடத்துலையும் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதை நம்மளால் கரெக்டாக பிரிக்க முடியாது. ஆனால் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியுது. 20 கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 20 கொஷின் உங்களுக்கு அப்படியே கேட்டாங்க. ஸோ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் 1-2 மாறினாலும் நம்மளால் கேட்க முடியாது. அது மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சொன்னதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சயின்ஸில் 5 கொஷின் சொல்லிட்டு திடீர்னு 8 கொஷின் கேட்பாங்களா, 10 கொஷின் கேட்பாங்களான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. 20 கொஷின் சொல்லியிருந்தாங்க, 20 கொஷின் கேட்டாங்க. அடுத்த எக்ஸாமில் 5 சொல்லியிருக்காங்க, 5 கேட்கலாம். சில சமயங்களில் ரொம்ப ரேராக 6 கூட கேட்கலாம். தயாராக இருந்துக்காங்க. ஆனால் 5 தான் கேட்பாங்க. அதுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ். இதை தான் நம்ம சொல்ல வந்த ஃபஸ்ட் விஷயம். அப்போ ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் குரூப் 4 படிக்கக்கூடியவங்க என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா?
அவங்க என்ன சொன்னாங்களோ அதை என்ன பண்ணியிருக்காங்க ப்ளூ பிரிண்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை தான் என்ன பண்ணிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்போது உங்களுக்கு எந்தெந்த யூனிட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையோ அந்த யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஷார்ப்பாக உங்களால் பிரித்து எடுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அந்த யூனிட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல. ஸோ அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாது. ஹிஸ்ட்ரியில் போய் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அது பழசு, அதனால தான் அது ஹிஸ்ட்ரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அது இருக்கு இல்லையா, யூனிட் 6, அதுலேயும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஜாகிரஃபியில் இருக்குது 5 கொஷின், சயின்ஸில் இருக்குது 5 கொஷின். 5 கொஷினாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத ஒரு ஓரியன்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. போன குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 13 கொஷின், நான் சொல்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் ரெண்டும் சேர்த்து 10லேருந்து 13 கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 13 கொஷினே சொல்லலாம் நம்மளால், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் ரெண்டும் சேர்த்து. ஸோ நீங்கள் இந்த முறையும் அந்த 10லேருந்து 15 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம் சேர்த்து. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது முக்கியம்ட்டு. இன்னும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸே கேட்க மாட்டாங்க, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. திடீர்னு கேட்டாங்கன்னா 15 கேள்வியாக கேட்குறாங்கல்ல, ஸோ நம்ம படிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்றத சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத யூனிட்ஸை விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே முக்கியமான யூனிட்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே சயின்ஸ் ஆனால் நீங்கள் ஆனால் அதுவுமே படிச்சிடும். சும்மா சயின்ஸ் பற்றிலாம் ரொம்ப ரேராக தான் கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸ்னால் என்ன கேட்பாங்க, நமக்கு ஒரு ஏவுகணை விடுறது இருக்கட்டும், இஸ்ரோ பண்ண விஷயமா இருக்கட்டும், எக்ஸ்போசாட் பற்றி கேட்டாங்க, அதுதான் கேட்டாங்க. ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருந்துச்சு சயின்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நடந்த விஷயம். குரூப் 4 படிக்கிறவங்க கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்காங்க. அவங்க சொன்ன ப்ளூ பிரிண்ட் படி அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், குரூப் 2A எக்ஸாம் நான் மெயின்ஸ் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே ஒரு குரூப் 4ல் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி ஜாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அடுத்த குரூப் 2A மெயின்ஸுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் படித்து வைக்கலாம். ஏற்கனவே என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கொஷின் பேப்பர் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் குரூப் 2A மெயின்ஸுக்கு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏற்கனவே குரூப் 4 சர்வீஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. அடுத்து நான் குரூப் 4 சர்வீஸ்லாம் வாங்கலை, எனக்கு வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக உட்காந்து என்ன பண்ணலாம், குரூப் 4 படிச்சிடலாம். இல்லை நான் நல்லாவே போட்டிருக்கேன், நான் 145 இந்த விஷயத்தில் நிறையா இருக்கீங்க, நான் 140லேருந்து 150 இருக்கேன், கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்றது யாரையும் சொல்ல முடியாது, ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்ததும் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் சரி நல்லா பண்ணலைனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு சர்வீஸ் கையில் வச்சிருக்கல அப்படின்னா ஒரு குரூப் 4க்கு நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்த குரூப் 4க்கு ஏற்கனவே சர்வீஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த குரூப் 1க்கோ இல்லை குரூப் 2க்கோ குரூப் 2A மெயின்ஸுக்கோ அடுத்த மெயின்ஸுக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். குரூப் 1 குரூப் 2க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்னால் படிக்க முடியும், நல்லா எழுத முடியும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் படிங்க, நல்ல சர்வீஸ் போகலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் இருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, TNPSC அவங்க சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் புக்ஸில் இருந்தெல்லாம் இந்த கொஷின்ஸ் GS கொஷின்ஸே எடுக்கவே முடியாது. GS என்ன, நம்மளால் தமிழ் கொஷின்ஸே என்ன பண்ண முடியாது, ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்க முடியாது. ஆனால் இது குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2க்குன்னு ஒரு லெவல் இருக்குது, குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, குரூப் 4க்குன்னு ஒரு லெவல் இருக்குது, குரூப் 2A மெயின்ஸுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே நடந்தது குரூப் 4ல் ரெஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது ஸ்கூல் புக் ஓரியன்டாக சொல்கிறேன், இங்கே நடக்கிற விஷயம் குரூப் 4ல் ரெஃப்ளெக்ட் ஆகணும். எல்லாமே 100% ஸ்கூல் புக் விட்டு வெளியே போய் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே உங்களுக்கு என்ன தான் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. அந்த விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க. குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எது படித்தாலும் சரி, நான் 2025 இந்த முறை இந்த 2025 நான் சர்வீஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால முடிஞ்சளவு ப்ராசஸ் ரொம்ப வேகமாக போவாங்க. இந்த 2025 வரக்கூடிய எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா 2026 எக்ஸாம்ஸ் வரது கொஞ்சம் டவுட்ஸ் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்களும் சொல்லியாச்சு, அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணுறவங்களும் சொல்லியாச்சு, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுப்போம். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால், படிப்பு சம்பந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நம்ம இந்த வகுப்பை இதோட முடிச்சுப்போம். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.